சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள பழனிசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கோடை காலத்தில் உடலுக்கு தேவையான அளவு நீர்ச்சத்துள்ள ஆகாரங்களை குடிக்காம இருக்கிறதுனால சிறுநீர் வெளியேறும் அளவு குறையும். இதன் காரணமா சிறுநீர் கொஞ்சம் அடர்த்தி அதிகமாகி அடர் மஞ்சள் நிறமா வெளியேறும். எரிச்சல், வலி, நீர்க்கடுப்பு எல்லாம் ஏற்படும். அதனால தான் கோடை காலத்தில் எப்போவும் குடிக்கிற அளவை விட சற்று கூடுதலாக தண்ணீர் எடுத்துக்கணும், குடிக்கணும். சிறுநீரகம் கிட்னியில் தான் இரத்தமானது சுத்திகரிக்கப்பட்டு இரத்தத்தில் உள்ள கெட்ட நீரான சிறுநீரை பிரித்தெடுக்கும். சில பேர் சிறுநீர் கழிக்காமல் அப்படியே அடக்கி வச்சுக்குவாங்க. தப்பு. ரொம்ப நேரம் சிறுநீர் கழிக்காமல் இருந்தாலும் எரிச்சல், வலி, நீர்க்கடுப்பு போன்ற உபாதைகள் வரும். சிறுநீரக பிரச்சனை ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம் உண்டாகும். சிறுநீரக பாதையில் ஈகோலை என்னும் பாக்டீரியா கிருமி தொற்று ஏற்பட்டு சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சல் உண்டாகும். இது கோடை காலத்தில் பன்மடங்கா பெருக வாய்ப்புள்ளது. பழனிசாமி ஐயா, இயற்கை உபாதைகள் வரும்போது உடனடியாக அவற்றை வெளியேற்றிடணும். சிறுநீரை அடக்க அடக்க உப்பு கலந்த கழிவுப் பொருட்கள் வெளியேறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக படிந்து சிறுநீரகத்தில் கற்கள் உண்டாக வாய்ப்பதிகம். சரி, ஒரு நாளைக்கு எத்தனை முறை சிறுநீர் கழிக்கணும்? ஒரு நாளில் 7-8 முறையாவது போகணும். இதை விட அதிகமாக போனால் ஏதோ உபாதைன்னு தெரிஞ்சுக்கணும். அதிக அளவு தண்ணீர் குடிக்கலாம். சிறுநீர் வெளிப்படும் போது உடனடியாக கழிச்சிடணும். அதிக காரமுள்ள உணவு வகைகளை வெயில் காலத்தில் தவிர்க்கணும். கேரட்டை உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. முள்ளங்கி சாறு குடிக்கலாம். சில பேருக்கு இது ஒத்துக்காதும்பாங்க. எலுமிச்சம்பழச்சாறு நல்லது. சர்க்கரை வியாதி இல்லாதவர்கள் கரும்பு ஜூஸ் குடிக்கலாம். இளநீர் ரொம்ப நல்லது. தினமும் உணவில் தக்காளியை சேர்த்துக்கிறதுனால அதில் இருக்கும் வைட்டமின் சி சிறுநீர் எளிதாக வெளியேற உதவும். சிறுநீரை பெருக்கி வெளியேற்றும் பருப்பு கீரை இனிப்பும் புளிப்பும் உள்ளது. உடல் கொதிப்பை அடக்கும். குடல் வறட்சியை அகற்றி மலத்தை எளிதாக வெளியேற்றும். உள்ளுக்குள்ளே இருக்கும் புண்ணை ஆற்றும். மணத்தக்காளி கீரை மிகவும் நல்லது. மணத்தக்காளி கீரையிலிருந்து சாறு பிழிஞ்செடுத்து குடிக்கலாம். உப்பு போடாத வத்தலை வெந்நீரில் ஊற வச்சு சாப்பிட்டோம்னா கல்லீரல், மண்ணீரல் கெட்டு உண்டாகும் வீக்கம், சிறுநீர் தடை, மார்பு வலி, கீழ்வாயு முதலியவை குணமாகும். சிறுநீரும் அதிகமாக பிரியும். தண்டுக்கீரை, சிறுகீரையை உட்கொண்டால் கண் புகைச்சல், பாதரசம், ஞாபி முதலியவற்றின் விஷ சக்தி, புண், நீர் சுருக்கு, வீக்கம் இவற்றை போக்கும். பழனிசாமி ஐயா, வருடத்தின் எல்லா நாட்களும் ஒவ்வொரு பருவமாக பிரிக்கப்பட்டிருக்கு. மழைக்காலம், குளிர்காலம், பனிக்காலம், வெயில் காலம்னு காலத்துக்கு தக்கபடி நமது உடலுக்கு வேண்டிய உணவு வகைகளை உட்கொள்ளணும். எப்பவும் நிறைய தண்ணீர் குடிக்கணும். வயோதிகத்திலும் அழகை தருவது பசலைக்கீரை. நீர் சுருக்கு, நீர்க்கடுப்பு, ருசியின்மை, வாந்தி முதலியவற்றுக்கு பசலைக்கீரை நல்லது. நம்மக்கிட்ட நிறைய கீரைகள் இருக்குது. பசலைக்கீரை, புதினா, தண்டுக்கீரை, மல்லிக்கீரை, சக்கரவர்த்தி கீரை, முள்ளங்கி கீரை, கொடி பசலைக்கீரை, குப்பமேனி, பொன்னாங்கண்ணி கீரை, புளிச்சக்கீரை, அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, பருப்பு கீரை, காசினிக்கீரை, வல்லாரை, பிரண்டை, முடக்கத்தான். இப்படி இந்த பட்டியல் நீளும். இவற்றை சாப்பிடவும் செய்யணும், சாகுபடியும் செய்யணும். மீன் சாப்பிட கற்றுக்கிட்டா மட்டும் போதாது, மீன் பிடிக்கவும் கற்றுக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.